தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 6 பேர் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான் மைக்கேல். நாமக்கல் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையத்தில் கிட்னி விற்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த விசாரணையில் என்னென்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன? நிச்சயமாக கனகதாரா, அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதிகளான வெப்படை, அன்னை சத்யா நகர், காவேரி RS மற்றும் குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கிட்னி புரோக்கர்கள் அவர்களை மூளை செலவை செய்து அவர்களுடைய கிட்னியை விற்பனை செய்வதற்கு தூண்டுகின்றனர். இதன் பேரில் பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமாக கிட்னி விற்பனையானது அதிகரித்திருப்பதாக காணப்படுகிறது. இது குறித்து கடந்த 2 தினங்களாக நியூஸ் 7 தமிழில் தொடர்ச்சியாக செய்தி வெளியானதை தொடர்ந்து தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை சுகாதாரத்துறை சட்ட பணிகள் பிரிவு இணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலைமையில் மருத்துவ குழுவினர் தற்பொழுது தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். அதாவது தலைமறைவாக இருக்கக்கூடிய கிட்னி புரோக்கர் ஆனந்தனை தேடும் பணியில் பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் ஒருபுறம் தீவிரம் செலுத்தி வரும் நிலையில் தற்பொழுது இவர் மருத்துவர்களுடைய விசாரணை தீவிரமாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா கிட்னி விற்பனை செய்த பெண் ஒருவரிடம் மறைமுக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதுவரை சட்டவிரோதமாக 6 பேர் கிட்னி விற்பனையில் ஈடுபட்டது உறுதியாகி இருக்கிறது. மேலும் இவர்களுக்கு போலியான ஆவணங்களை கிட்னி புரோக்கர்கள் தயார் செய்து கொடுத்து அதாவது உறவினர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் கிட்னி தானம் செய்ததாக கணக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக காங்கயம் பகுதியில் ஆனந்தன் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து அங்கு சென்று அவரை கைது செய்வதற்கான முனைப்பில் தீவிரமாக காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக மருத்துவ குழுவினர் பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதியில் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான் மைக்கேல்.